இது வந்து திருவள்ளூர் நகர். ஏற்கனவே பர்மா கல்யாணது, இப்போ திருவள்ளூர் நகர் ஆயிடுச்சு. இப்போ நான் 4 மாதமாக அந்த பில்டிங்கை வேலை செய்து ரொம்ப பள்ளம் எடுத்துகிட்டு ரொம்ப பாதிப்பாகி போச்சு. இப்போ இந்த பில்டிங் நான் நிற்கிற பில்டிங் கூட இதுக்கு மேலே பள்ளம் எடுத்தால் என் பில்டிங்கு தாங்காது இல்லைங்களா. இதுக்கு மேல்பட்டு என்ன செய்வாங்களோ ஏசி வராங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க. இன்னும் ஓனர் அந்த பில்டிங் ஓனர் போய் எங்கே ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டார். எங்கே போனாருன்னு தெரியல. இப்போ இவ்வளோ பேர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்படி வீடுலாம் இடிஞ்சிருக்குல்ல, எப்போ ஆச்சுக்கலாம்? நைட்டு வீந்து கொஞ்சம் கிராக் இருக்கு சொல்லி வெளியே வந்துட்டாங்க ஆளுங்க. நைட்டு மொத்தம் 4 வீடு இஞ்சி வீந்து போச்சு சார். யாருக்கும் எதுவும் ஆகல? யாருக்கும் பாதிப்பு இல்லை சார். வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வீட்டுக்கு அப்படியே விட்டாங்க. வீட்டில் இருக்கிற பொருள் அப்படியே அழிஞ்சு போச்சு, உள்ளே கிடக்குது. பேர்? என் பேர் தாந்தோனி சார். பக்கத்தில் வந்து பள்ளம் எடுத்தாங்க. பள்ளம் எடுத்து நாங்கள் போய் கேட்டோம் வீட்டுக்கு பாதிக்கப்படுதுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்கள் வீட்டுக்கெல்லாம் பாதிக்கப்படாது அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. நாங்கள் 1 வாட்டிக்கு 3 வாட்டி போய் கேட்டோம், பதில் வரல. இப்போ என் வீடு மொத்தம் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. பொருள் எல்லாம் ஒன்றுமே நாங்கள் எடுக்கலை. இது வரைக்கும் தான் நடக்குது. எந்த அதிகாரமும் வந்து பார்க்கல. இப்போ நான் வீட்டில் ஆள் இருந்தால் ஆளுங்க அடிப்பட்டுச்சா எப்படி ஆச்சுமா? எப்படி நாங்கள் வந்து இன்றைக்கி 4 நாளாக வெளியே தான் இருக்கிறோம். 4 நாளாக வெளியே தான் இருக்கிறோம். சாப்பாடு கிடையாது. அந்த வீட்டு உள்ளே போக முடியாத நிலைமையில் இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிடுறது? ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்து இது வரைக்கும் சாப்பிட்டு வாசிப்பிடிக்கு முன்னே படுத்துருந்தோம். 2:30 மணிக்கு தொப்புன்னு விழுது. வீட்டில் ஒரு பொருள் எடுக்கலை. எல்லா பொருளும் வெளியே தான் இருக்குது. அது யார் எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியல. நாங்கள் கட்டிக்கிற புடையோடு தான் நிற்கிறோம். மறுபடம் எடுக்கலை உள்ளே இருந்து. வீட்டில் யாரும் நைட்டு தூங்கி இருக்கும்போது யாரும் நடந்ததா பெரிய விபத்தாக இருக்குல்ல? நான் எல்லாரையும் எழுப்பி விட்டேன். நான் வாசலில் உட்காந்துருக்கோம். ஓடியாங்கன்னா எல்லாம் வந்துட்டாங்க. இல்லைன்னா காயம்பட்டுருக்கோம். விடிய காலையில் தான் சார் 3 மணி போலவே இடிய ஆரம்பிச்சிச்சு. அதிர்வு கொடுத்துச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணன் உடம்பு முடியாத அவர் எழுப்பி தான் நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சோம். பசங்க குழந்தைங்க எல்லாம் உள்ளே தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தம் அதிர்வு சத்தம் கேட்டு தான் நாங்கள் எந்திரிச்சு வெளியில் வந்து பொருளுங்களெல்லாம் எடுத்து வெளியில் வச்சோம். உடம்பு முடியாதவங்க வீட்டுக்கார தான் நான் வச்சுருக்கேன். அவரையும் வெளியில் கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு தான் பொருளுங்களெல்லாம் எடுத்தோம் சார். யாரும் எங்களை எழுப்பலைன்னா, அந்த அண்ணன் பக்கத்து வீட்டில் இருக்க அண்ணன் எங்களை எழுப்பலைன்னா வீடு ஃபுல்லாகவே இடிஞ்சு நாங்களும் உள்ளவே இறந்து தான் போயிருப்போம். அவங்க சொன்னி அந்த அதிர்வு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது பண்ணோம். நாங்கள் போய் அந்த பின்னாடி இருக்க கம்பெனியில் தோண்ட ஆரம்பித்ததுலேருந்தே சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். வீடெல்லாம் விரிசல் விடுதுன்னு சொல்லியும் அவங்க வேலை நடத்திட்டு தான் இருக்காங்க. நைட்டு வேலைலாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. லோடாக லாரியில் மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரில்லிங் மிஷின் வச்சு போட்டுட்டு இப்போ வந்து வரைக்கும் யாரும் வந்து எங்களை பார்க்கல. நேற்று நைட்டு வந்து நேற்று காலையில் போய் எல்லாம் நாங்கள் கும்பலாக வேலை செய்யக்கூடாது, வீடு வந்து அதிர்ந்துன்னே இருக்குது, விரிசல் விடுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நேற்று நைட்டு எந்த வேலையும் செய்யலை அவங்க. ஆனால் முன்னாடி நாள் வரைக்கும் நைட்டுலனா நான் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். விடிய அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கும். லாரியாக மண்ணுங்களை அள்ளிட்டு போயிட்டே தான் இருந்தாங்க. அலர்ட் அந்த தெரிஞ்சதுனால பக்கத்து வீட்டில் இருக்க அண்ணன் பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்ததுனால அந்த அதிர்வு தெரிஞ்சு எங்களை எல்லாரையும் எழுப்பினார். இல்லைன்னா உள்ளவே நாங்கள் எல்லாருமே அப்படியே சரிஞ்சு தான் உள்ளே போயிருந்துருக்குறோம். பசங்க குழந்தைங்க இங்கே ஒரு 10 வீடு பாதிக்கப்பட்டிருக்கு சார். எல்லா வீடுமே இடிஞ்சு விழுந்துருச்சு. என்னோட பேர் ரேவதி சார். வீட்டுக்கெல்லாம் 3 மணிக்கு நான் பாத்ரூம் போகலான்னு வந்தேன் சார். ஏற்கனவே வீட்டில் விட்டு போய் இந்த இதெல்லாம் பார்த்தேன். லைட்டாக தான் விட்டு இருந்தது. ரொம்ப அகலமாக ஆயிடுச்சு. அகலமாக ஆச்சுன்னொன்னே பார்த்தோன்னே பாத்ரூமே நான் போகல. மேலே வெய்யிற மாதிரி இருக்குது. யாரும் சப்போஸ் வீட்டில் தூங்கியிருந்தாங்கன்ட்டு நான் வந்து ஸ்டக் ஏற்றுக்கின்னு வந்துட்டேன். பாத்ரூம் போகல. செவுத்தை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. குழந்தைங்களாம் உள்ளுக்குது அப்படின்னுட்டு. அப்புறமா தங்கச்சி வீட்டில் குழந்தைங்கள இவங்கள எழுப்பிட்டு எங்கள் ஒய்ஃபை நானும் எங்கள் ஒய்ஃபும் போய் மச்சான் வீட்டில் ஏமா யாராவது குழந்தை இட்டுன்னு வெளியே வாங்க, வீடு வெய்யிற மாதிரி இருக்குது, பாத்திரம் போனாலும் பரவாயில்ல, குழந்தைங்கள இட்டுன்னு அந்த வெளியே வந்துச்சுருங்கம்மான்னு அதெல்லாம் என் பசங்க எல்லோரையும் இட்டுன்னு வந்துட்டான் சார். இட்டுன்னு வந்து ஒவ்வொரு சாமானாக வெளியே எடுத்துன்னு வந்து கொஞ்ச நேரம் கூட இல்லை அப்படியே சாய ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், ஏன்ச்சி வெளியே நான் பாத்ரூம் போகிறதுக்கு வரலன்னா நாங்கள் 2 வீட்டுக்காரன் காலேஜ் சார் முடிஞ்சிட்டு இருக்குன்னு. எங்கள் பேர் முனியப்பன் சார். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள தம்பி எழுப்பினதுனால தான் எல்லாருமே எந்திரிச்சு வெளியே வந்தோம்.
இல்லைனாக்கா நாங்கள் எல்லாருமே காலியாகிருப்போம். இன்னும் உள்ள வெளியே பிடிச்சி எல்லாத்தையும் இழுக்கங்கானுமே படன்னு எல்லாம் உடஞ்சி செவரே இடிஞ்சு சாஞ்சிடுச்சு. எத்தனை நாளாக இருக்குது இந்த கிராக்கெலாம் சொன்னீங்களா அவங்ககிட்ட? அடிக்கடி போய் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தோம் எல்லாருமே. தெருவில் உள்ளவங்க எல்லாரும் பீரல் விடுது அதருது அப்படின்னு சொல்லி அவங்க உடைக்க துவங்கினதுலேருந்தே அதருது. அதுலேருந்து போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், யாருமே கண்டுக்கல. அது சுத்தமாக தூங்க முடியல சார். நாங்களே எங்கேயும் இல்லை, ஏதும் இல்லாத நாங்கள் பாட்டுக்கிட்டு இப்போ எங்கள் மச்சினரே வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு நைட்டு மட்டும் படுக்கலாம் சார். இங்கே கண்டிப்பாக படுக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீடு தான் ரொம்ப அதிகமாக இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக உள்ளே படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைங்களெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு, சரி நான் என்னோடய பழப்பை பார்க்கணும், சரி நம்ம இது பண்ணணும், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்தது நைட்டு எங்களால் எந்த இதுவும் படுக்கவும் இல்லை, எதுவும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனால் ஒரே ஒரு நைட் தான் நாங்கள் போய் அங்கே போனோம். அங்கே போனால் விடிய காலையில் எங்களுக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி எல்லா வீடும் சரிஞ்சு விழுது, நீங்களும் வாங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சது எடுங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்க்குறேன் எந்த நிலமையிலும் இல்லை சார். எங்களால் எதுவும் எடுக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. ஏதோ கையில் கிடச்சது முன்னாடி என்னென்ன பொருள் இருந்ததோ அதை மட்டும் எங்களால் என்ன எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீதி எல்லா பொருளும் உள்ளே தான் இருக்குது. ஸோ எல்லா பொருளும் அங்கே தான் இருக்குது. எதுவும் பண்ணவும் முடியல, எதுவும் எங்களால் எதுவே பண்ண முடியல சார். இப்போ எல்லா பொருளும் வெளியே எடுத்து போட்டு கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இதெல்லாம் சும்மா நாங்கள் முன்னாடி இருந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, சும்மா நாங்கள் ஆண்ட பொருளுங்க, அதுதான். மற்றபடி நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே கொஞ்சம் சர்டிஃபிகேட் முக்கியமாக தேவை. ஸோ அது குழந்தைங்களோட ஆதார் கார்டுலேருந்து எங்களோட ஆதார் கார்டு சர்டிஃபிகேட்ஸு அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். நம்மளுக்கு பொருள் இருக்குது, மற்ற எதுவும் வேணாம். சரி, நம்மளோட முக்கியமான திங்ஸ் மட்டும் அதை மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம். மீதியெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண முடியுமோ சின்ன சின்ன பாத்திரங்கள், சின்ன சின்ன அதெல்லாம் மட்டும் எடுத்து வெளில வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாம் பொருள் உள்ளே எதுவும் பண்ண முடியாது சார். உள்ளே நீங்கள் காலை வச்சிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சு நம்ம மேலே விழுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நிறைய பொருள் இப்போ இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் போய் எடுக்கணும்னு நாங்கள் ஆவலாக இருக்குது, ஆனால் எடுக்க முடியல. இப்போ எங்கள் கண் எதிர்க்கலே எல்லாம் ஒன்று ஒன்றா டேமேஜ் ஆகிறத பார்த்தா இப்போ எங்களோட நிலமையே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் நாங்கள் எந்த இதுவில் இருப்போம், என்ன பண்ணுவோம், எதுவுமே பண்ண முடியல. இப்போ சப்போஸ் நாங்கள் ஆமாம் சார், கண்டிப்பாக எங்களுக்கு இப்போ இந்த வீடு கட்டி தரணும். வீடு கண்டிப்பாக கட்டி தரணும். இருந்தால் தான் இப்போ நாங்கள் வெளியில் வாடகைக்கு பார்க்குறோம். எங்களுக்கு நியர்பையாக குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் இல்லை, இப்போ எங்களோட வேலைங்களுக்கும் பக்கத்தில் இல்லை. சரி, எப்படியா ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் போய் உட்காரணும்னு இருந்தாலும் எங்களுக்கு இப்போ எவ்வளோ நாள் நாங்கள் போய் உட்கார முடியும்? எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நாங்கள் அதில் இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி தரணும். என்ன போதோ தெரியல, எல்லாம் விழுது வேறு. அதனால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. சுவிதா. இந்த இடம் கொஞ்சம் தான் வெடிப்பூட்ட மாதிரி இருந்துச்சு. கம்பெனிக்காரங்க கிட்ட போய் நாங்கள் பேசின பிறகு பார்த்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொன்னாங்க, சரிங்க நீங்கள் எல்லாம் காலி பண்ணிவிடுங்க, இந்த இடம் இதுமாரி இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. அடுத்தது அவங்க வரவே இல்லை. ஒரு வாரம் நாங்கள் சொல்லி ஒரு வாரம் ஆகுது, அவங்க எட்டி கூட பார்க்கல. நைட்டு 2 மணிக்கு சலசலன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்புறமா பார்த்து எல்லா வீடும் அப்படியே சரிஞ்சிடுச்சு. ஒரு லைன் வீடு ஃபுல்லாக சரிஞ்சிடுச்சு. சரிஞ்சிட்டு பக்கத்து வீடுங்க எல்லாமே அப்படியே வெடிப்பாக ஆகி வந்துடுச்சு. உயிர் சேதம் எதுவும் கிடையாது. மற்ற எந்த பொருளுமே எடுக்க முடியல. எல்லாம் நைட்டு 2 மணின்றதால எந்த பொருளை உயிர் பழைச்சா போதுன்ட்டு அடுத்த நிமிஷம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியுமோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீட்டில் 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு வாடகை போகணுன்னா 5 பேர் 10 பேர் கண்டிப்பாக விட மாட்டேன்றாங்க. ஒரு 2 பேர் இருந்தால் வாடகை விடுறேன்னாங்க. வெளியே போனால் 5000 கேட்குறாங்க வீட்டு வாடகைக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லாமே ரோட்டில் தான் சார் நாங்கள் வச்சுன்னு எல்லா பொருளும் வச்சுன்னு உட்காந்து இருக்கிறோம். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே எங்களுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கொடுத்தா கூட எங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். இல்லை நாங்கள் வெயிலில் இந்த ரோட்டில் தான் நாங்கள் கிடப்போம். ஃபாத்திமா.